வணக்கம். இந்த வீடியோவில் 4/8/2026 சற்று முன் 4% புதிய டிஏ அகவிலைப்படி உயர்வு, டிஏடிஆர் அரியர் தொகை, அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி தகவல் சார்ந்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வு எப்போது வரும் என்பதற்காக தான். குறிப்பாக ஜூலை 2026 முதல் அமலுக்கு வரக்கூடிய டிஏ உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதிய குழு சார்ந்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வர இருக்கும் மாதங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலமாக மொத்த டிஏ 58%லிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியர்களின் பென்ஷன் பணத்தில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. தற்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான டிஏ உயர்வு குறித்த எதிர்பார்ப்புகள் உருவாகியிருக்கின்றது. சமீபத்தில் வெளிவந்த பணவீக்க தரவுகள் இதற்கு முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது. அதனோடு எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலையில் ஏற்பட்ட உயர்வுகள் நடுத்தர வர்க்க மக்கள் தினசரி பயணம் செய்வோருக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பணவீக்க தாக்கத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் அரசு ஊழியர்கள் தங்களுக்கு அதிக அளவில் டிஏ உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகை. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் 1% கணக்கிடப்படும். இதன் காரணமாக அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ளோருக்கு அதிக அளவில் டிஏ உயர்வு கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள ஏஐசிபி IEEE தரவுகளை வைத்து பார்த்தால் ஜூலை 2026 முதல் அகவிலைப்படி டிஏ சுமார் 3 முதல் 4% வரை உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மார்ச் மாதம் ஏஐசிபி குறியீடு 149.1ஆகவும், ஏப்ரல் மாதம் 149.9ஆகவும், மே மாதம் 150.8ஆகவும், ஜூன் மாதத்தில் 151.7ஆக எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 மாத சராசரி ஏஐசிபி IEEE குறியீடை வைத்து கணக்கீடு செய்தால் ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மீண்டும் அரசு ஊழியருடைய மாத சம்பளத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த டிஏ உயர்வு 7வது ஊதிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதிய குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரலாம் என்று நம்பிக்கை நிலவி வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.